காங்கிரஸ் மற்றும் கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் அடுத்த கட்டமா நம்மளுடைய நகர்வு தொடர்ந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். வருகின்ற காலங்களிலும் வருகின்ற தேர்தல்களிலும் இந்தியாவில் மீது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டுகின்ற அனைத்து ஜனநாயக சக்திகள் கட்சிகள் அனைத்தும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வருவார்கள். பாசிச ஆட்சி பாஜகவை விரட்ட வேண்டும் என்றுதான் இந்த தேசத்துடைய மக்கள் 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடியை 4 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் மோடி இந்த தேசத்திற்கு தேவையில்லை, பாஜக தேவையில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பார்கள். எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இன்று சேர்ந்து முடிவை அறிவிப்பார்கள். பாஜகவுக்கு பெரும்பான்மை இந்த முறை கிடைக்கல, ஆனா அவங்க அதிக வாக்குகள் இடங்கள் பெற்றிருக்காங்க, ஆனா பெரும்பான்மை கிடைக்கல. இதை எப்படி பாக்குறீங்க? போக போக சரிவும். இப்ப 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி 1,40,000 வந்திருக்காரு. 4,10,000 வாக்குகள் காணாம போயிடுச்சு. சதவீதம் குறைஞ்சிருக்கு. படிப்படியாக அவரை ஓரங்கட்டுவார்கள். பாஜக இந்த தேசத்திற்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட RSS சித்தாந்தம் உள்ள கட்சி இந்த நாட்டிற்கு எந்த விதத்திலையும் உபயோகப்படாது என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே பாஜக தூக்கி எறிய போகின்ற கட்சி என்பது போக போக தெரியும். இல்லையே, எல்லாரும் திரண்டு வரலையே. நிதிஷ்குமார் எங்க கூட திரண்டு வரல, சந்திரபாபு நாயுடு வரல. இனி வரும் காலங்களில் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைவார்கள். இருவரும் கூட்டணிக்கு ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததா சொன்னாங்க. எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். தென்னிந்திய மாநிலங்களில் இம்முறை காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களே பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருக்கு. என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஆய்வு செஞ்சிட்டு இருக்கோம். ஆய்வு பண்ண பேர் சொல்றேன்.